ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு யூவி குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான ஒரு வத்த குழம்புங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஆக்சுவலி நான் இந்த புளியை 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அப்படி ஊற வச்சிங்கன்னா தான் அதோட ஃபுல் ஸ்டார்ச்சும் நமக்கு கிடைக்கும். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 4 டீஸ்பூன், இதுக்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படியோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கொதித்து திரும்ப கன்சிஸ்டன்சி மாறும், திக்காகும் சீக்கிரமாகவே. ஏன்னா நம்ம இதில் மல்லித்தூள் குழம்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம். கொதிக்க கொதிக்க இதோட கன்சிஸ்டன்சி திக்காகும். நான் நல்லா கரைச்சிட்டேன். இதில் நான் கல்லுப்பு போட்டிருக்கனால அது கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா உப்பு புளி காரம்லாம் செக் பண்ணிட்டேன். இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவு காரம் மட்டும் தூக்கலாக இருக்குது. அப்படி இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா புளி கொதிக்கும் போது காரம் லெவல் கரெக்டாகிடும். தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அது கூட 2 பெரிய சைஸ் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையும் லைட்டாக எண்ணெயில் போட்டு ஒரு 30% வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச குழம்பு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதித்து மேலே எண்ணெய் வரணும். கொதித்ததுக்கப்புறமா ஒரு எண்ணெய் படியும் இல்லையா, அந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா 100% வெந்து போய் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போது தாளிப்புக்கு ஒரு வானிலையில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சுண்டைக்காய் வத்தல், இடித்து வச்சிருந்த பூண்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. இது எல்லாமே நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் மாறணும். மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாக்கியும் நல்லா வதங்கி வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். தாளித்து குழம்புல போட்டாச்சு. குழம்பு இப்போது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அப்படியே சுண்டி வரும். அவ்வளோதான், நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை வத்த குழம்பா நீங்கள் கிளறி சாப்பிட்டாலும் சரி, கூட அப்பளமாக வெத்தலை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.